ஜெபிப்போம். அளவுக்கு அதிகமாய் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து சற்று நேரம் அப்பாவை பாட ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தே. தகப்பனே, தனி பாடல்கள் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்தே. உம்முடைய சமூகத்தில் வெறும் கையோடு வரக்கூடாது. ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதிலிருந்து ஒரு பகுதியோடு கூட நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேதம் படிப்பிக்கிறதற்கு ஏற்ப உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்து படைத்த எல்லா படைப்புகளையும் கர்த்தர் அங்கீகரித்து உம்முடைய ஜனத்தை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடட்டும், பாக்கியமும் நன்மையும் உள்ளவர்களாக இருக்கட்டும். வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அதற்காய் போகிற வருகிற இடங்களில கர்த்தருடைய பாதுகாப்பு கூடவே இருக்கட்டும். வேலைகள், தொழில், வியாபாரங்களை செய்யத்தக்க சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. புத்தி ஞானத்தோடு கூட காரியங்களை கையாள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வீண் செலவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. வியாதிகளை நீக்குங்க, பலவீனங்களை நீக்குங்க. எல்லா தடைகளும் நீங்கட்டும், குறைகள் நீங்கட்டும். நிறைவான கர்த்தர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும், எல்லாமே நிறைவாகும். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நிறைவாய் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய மாவட்டத்திலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே ஆமென், எங்களுடைய உற்றார் உறவினர்களாக, நண்பர்களாக, ஆமென், சபையாக, ஆமென், எங்களுக்கு தெரிந்த யார் யார் தூர தூர இடங்களில் இருக்கிறார்களோ எல்லோரும் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்து, நாச, மோசங்களுக்கு ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவீராக. எல்லா நன்மையெல்லாம் நிரப்புங்க கர்த்தாவே. என்னென்ன தேவையோடு கூட உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் சந்திங்க. வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான புத்தி ஞானத்தை கொடுங்க. இந்த நாட்களிலே கர்த்தாவே நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டுகளை கர்த்தர் கொடுத்து ஆமென் கர்த்தாவே மேற்படிப்புகளுக்கு நேராய் பிள்ளைகள் கடந்து போக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் கர்த்தாவே, சந்தான பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம். எல்லோரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. விடுதலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் தேசம் ஒருமித்துமை ஆராதிக்கத்தக்க விதத்தில் இந்த தேசத்தில் அந்த சபையை குன்றின் மேல் உள்ள விளக்கை போல ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமாய் அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்த தேசவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சொல்லத்தக்க விதத்தில் கர்த்தர் காரியங்களை ஆமென் அப்படியாய் மாறுதலாய் ஆமென் முடிய பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டபடியினாலே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டமாய் தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதித்தோம். சற்று நேரம் கூட ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். வெயில் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால உள்ள இருக்கிறது ஆமென் ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். ஆனாலும் ஆமென் கொஞ்சம் நம்ம சகித்து ஆமென் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அந்த சகிப்பு தன்மையை பார்த்து நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போகத்தக்கதாக பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பாகத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. போதும். அல்லேலூயா. ஆகையால் நம்மை ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும்
இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். இரண்டு காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பிலிப்பியர் சபைக்கு சொல்லுகின்றார். இரண்டு காரியங்கள். ஒன்று, தேறினவர்கள். ஆமென், தேறினவர்கள். இரண்டாவது சிந்தை. ஆமென், தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவுள். அல்லேலூயா. இரண்டு காரியங்களை அவர் இந்த இடத்துல சொல்லி வருகிறார். ஒன்று தேறினவர், மற்றொன்று தேறினவர்களுடைய சிந்தை. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுலை தவிர்த்து ஆமென் இரண்டு நபர்களை தேறினவர்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. இரண்டு நபர்களை இந்த வேத புஸ்தகம் தேறினவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. அவர்கள் யார் என்று சொன்னால், ஒன்று தாவீது, மற்றொன்று வேத பாரகனாகிய எஸ்ரா. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 16 18 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பதினெட்டு வாசிப்போம். அவன் வாசிப்பதில் தேறினவன். அல்லேலூயா. தேறினவன். தேறினவன் என்றால் என்ன? பாசானவன். அவன் ஜெயித்தவன். அல்லேலூயா. பலவீனனா இருந்து பலப்பட்டவன். சிலர் வியாதியா இருந்தா ஆமாம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கும் அந்த நபரை பார்க்கும்போது. ஆனா ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த மனுஷனை பார்த்தா அந்த வியாதி மாறி சுகம் பெற்று இருப்பான். அப்ப அந்த மனுஷனை பார்த்து சொல்லுவோம், தேறிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். தேறிட்டான். நான் நினைக்கவே இல்லை அவன் தேறுவான்னு நினைக்கல, தேறிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனை போல இருந்தான், ஆனா என்ன ஆயிட்டான்? தேறிட்டான். 8வது வகுப்பு படிக்கிற பையன் படிப்புல ரொம்ப மக்கா இருந்தான். டீச்சர்ஸ் எல்லாம் நினைச்சாங்க இவன் பாஸ் ஆக மாட்டான், இவன் தேற மாட்டான் அப்படின்னு. ஆனா அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு அவன் கொஞ்சம் அதிகமாய் அவன் அந்த படிப்புல கவனத்தை செலுத்தி அவன் படித்து அட்லீஸ்ட் பாஸ் மார்க் எடுக்க அவன் தகுதியாகி அவன் பாஸ் ஆகிவிட்டான். அப்பொழுது அவனை என்ன சொல்லுவாங்க? நீ தேற மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா என்ன ஆயிட்ட? தேறிட்ட. ஆமென். அப்ப தேறுதல்னு சொன்னாலே ஆமென், அதாவது இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்று உருவாக்கப்பட்டு காண்பிக்கிறது போல ஆமென் வெற்றி பெறுகிறது. தேறினதுன்னா வெற்றி, ஜெயம் பெற்றது. இங்கே அவன் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேறினவன். எதில் தேறினவன்? வாசிப்பதில் தேறினவன். அல்லேலூயா. அவன் வாசிப்பதில் தேறினவன் என்று இங்கு வேதம் அவன் சொல்லுகிறது. ஆனால் அவன் வாசிப்பதில் மட்டுமல்ல தேறினவன். அல்லேலூயா. சங்கீதம் 34 வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது சாமானிய ஒரு மனிதனால் சொல்லக்கூடாத வார்த்தை. ஆனால் தாவீது சொல்லுகிறான் என்றால் அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதிலும் கர்த்தரை துதிப்பதிலும் தேறின மனிதனாயிருக்க. ஆகவே தான் சொல்லுகிறான், அவன் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பன், எப்பொழுதும் அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அநேக காரியங்களில இந்த தாவீது அவன் தேறினவன். அவன் ஜெபிப்பதில் அவன் தேறினவன். அவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வதில் அவன் தேறினவன். ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென்.
உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லிடுவாரா இன்னைக்கு? ஊழியக்காரன் தான், விசுவாசிங்க தான், ஆமென், நம்மளை பார்த்து சொல்லிடுவாரா ஆண்டவர் நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள்னு? நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து ஆமென் நாம் சொல்ல முடியுமா ஆண்டவர் சொல்லிடுவான்னு? முடியாது. ஏன்? நமக்கு நம்ம மேலே என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்ற. அப்படியானால் அந்த விஷயத்தில் அவன் யாராயிருக்கிறான்? தாவீது தேறினவனாயிருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். 18வது 1 சாமுவேல் 18 ஆமென் 14 16 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது வேதம் சொல், அவன் புத்தியில் தேறினவன். 1 சாமுவேல் 18 14 16 வரையிலான வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் புத்தியில் தேறினவன் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் எப்படி இருந்தானா? புத்திமானாய் நடந்தான். ஒன்றிலும் அவன் புத்தியினமாய் நடக்கவில்லை. தன் செய்கைகளில் எல்லாம் அவன் எப்படி நடந்திருக்கிறான்? புத்திமானாய் நடந்திருக்கிறான். ஆமென். அடுத்த வசனம், அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவன் அவனுக்கு பயந்திருந்தான். அப்படியானால் இந்த தாவீது எவ்வளவு புத்திமானாய் இருந்திருக்கிறான்? அப்ப புத்தியில் அவன் யாராயிருக்கிறான்? தேறினவன். இஸ்ரவேல், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் ராஜாவாய் இருக்கிற அந்த சவுல் புத்தியில் தேறி இருப்பதை விட இந்த தாவீது புத்தியில் யாராயிருக்கிறான்? தேறினவன். 15 சொல்லுகிறது, மகா புத்திமான். அப்படி என்றால் புத்தியிலே அவன் தேறினவன். அல்லேலூயா, ஆமென். 17வது அதிகாரம் 34 36 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 36 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அவன் மேய்க்கிறதிலும், மேய்ப்பு, தன்னுடைய தொழிலிலும் தன்னுடைய கடமையிலும் அவன் சரியானவனாயிருக்கிறான். தன்னுடைய கரத்தில் என்ன தொழில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொழிலிலும் தன் கடமையை நிறைவேற்றுவதிலும் அவன் தேறினவன். 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு என்ன செய்தேன்? தப்புவித்தேன். ஆமென். அப்ப தாவீது எதில் தேறினவனாயிருக்கிறான்? தன்னுடைய தொழிலில், தன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த மேய்ப்பு தொழில். ஆமென். அந்த ஆடுகளை மேய்க்கிற தொழிலில அவன் உத்தரவாதம் உள்ளவனாயிருந்தான். இன்னும் கடமையை நிறைவேற்ற அவன் தவறவில்லை. பாருங்கள், கரடி வந்ததாம், சிங்கம் வந்ததாம், அவன் என்ன செய்திருக்கிறானாம்? அதை துரத்தி சென்று அதை அடித்து, எதை அடித்து? கரடியும் சிங்கத்தையும் அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அப்ப இந்த ஆடு கரடிக்கு சிங்கத்தில் அகப்பட்டுச்சு. ஆமென். இந்த ஆடு சிங்கத்துடைய வாயில அகப்பட்டுடுச்சு. சிங்கத்துக்கும் கரடிக்கும் வாயில அகப்பட்டத ஆமென் சாமானிய ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது, விடுவிக்க முடியாது. ஆனால் இவன் கடமையில் உத்தரவாதம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே தன்னுடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாதபடிக்கு அந்த சிங்கத்தையும் கரடியும் துரத்தி சென்று அந்த சிங்கத்தின் வாயில, கரடியின் வாயில அகப்பட்டு கொண்ட ஆடுகளை இவன் என்ன செய்திருக்கிறான்? தப்பு வைத்திருக்கிறான். அப்ப தன்னுடைய தொழிலில் அவன் தேறினவன். தன்னுடைய உத்தரவாதத்தில், தன்னுடைய கடமையில் அவன் எப்படி இருக்கிறான்? தேறினவனாயிருக்கிறான். காரணம், தன்னுடைய ஜீவனை கூட அவன் பொருட்படுத்தாதபடிக்கு ஆடை தப்புவிக்க
அவன் முயற்சி செய்து தப்புவித்தான் என்றால் அவன் அந்த விஷயத்தில் என்னவானவன்? தேறினவன். இன்னும் 2 சாமுவேல் அப்படி 22வது அதிகாரம் 33, 34, 35 இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அவன் யுத்தத்தில் தேறினவன் என்று வேதம் சொல்லுது. ஆமென். 2 சாமுவேல் 22, 34, 35 வாசிப்போம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். யுத்தத்துக்கு கர்த்தரால் பழக்குவிக்கப்பட்ட இந்த தாவீது யுத்தத்தில் அவன் தேறினவன் ஆனபடியினாலே தான் 35வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் என்ன செய்யும்? வளையும். வெண்கல வில்லும் ஆமென் என் புயங்களால் வளையும். தாவீது யுத்தத்தில் தேறினவன். ஆகவே தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமும் பயந்து நிற்கும் பொழுது, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்தை அவன் என்ன செய்ய முடிந்தது? வீழ்த்த முடிந்தது. அவன் யுத்தத்தில் வல்லவன் என்பதற்காக அவனுக்கு எல்லா விதமான யுத்த தளவாடங்களையும் கையாள்வதற்கு அல்லது உபயோகிப்பதற்கு தெரியும் என்ற அர்த்தம் அல்ல. எந்த ஒரு காரியமானாலும் அதை புத்தியாய் செயல்பட்டு அந்த விஷயத்தை ஜெயிப்பதுதான் ஆமென் தாவீதுடைய காரியம். அல்லேலூயா. ஆமென். கோலியாத்தை வீழ்த்தும் பொழுதும் அவன் பெரிய போர் பண்ணி பெரிய யுத்தம் பண்ணி என்ன செய்யவில்லை? கோலியாத்தை வீழ்த்தவில்லை. அவன் நுணுக்கமான சின்ன விஷயத்தை கையாண்டு அவன் கோலியாத்தை என்ன செய்கின்றான்? வீழ்த்துகின்றான். அப்படியானால் பெரிய பெரிய காரியங்களை சின்ன சின்ன விஷயத்தினால அவன் என்ன செய்ய அவன் கற்றிருந்தான்? அவன் வீழ்த்த, ஜெயிக்க அவன் தேறி இருந்தான். அல்லேலூயா. பெரிய மீனை பிடிப்பதற்கு ஆமென் அதுபோல ஒரு பெரிய மீனையா போட்டு கொடுப்பாங்க? இல்ல, தூண்டில்ல கொஞ்சோண்டு அலை வச்சு கொடுப்பாங்க. ஆமென். அதுல வர்றது எவ்வளவு பெரிய மீன்? பெரிய மீனாகப்படும். அதுபோல கோலியாத் என்கிற பெரிய மீனை வீழ்த்துவதற்கு அவனை போல ஒரு பெரிய ஆமென் ரொம்ப ஹைட்ல ரொம்ப வெயிட்ல ஆமென் அவனுக்கு இருந்த மாதிரி அந்த யுத்த படைச்சட்டைகளோடு கூட அவனுடைய கரங்கள்ல இருக்கிற யுத்த தளவாடங்களோடு கூட அல்ல தாவீது போனது. அவனுக்கு சமத்துக்கு சமமாய் போய் நிற்கவில்லை. கோலியாத்துக்கு முன்னால தாவீது நின்ற பொழுது கோலியாத்து ஏளனம் பண்ணினான். காரணம், தாவீதை பார்த்த பொழுது ஏளனம் பண்ணுகிற அளவுக்கு தான் இருந்தான். சவுலுடைய படைச்சட்டையை எடுத்து போட்ட பொழுது சவுல் அந்த தாவீதால் அந்த படைச்சட்டையை போட்டுக்கொண்டு அவன் நடக்க முடியவில்லை. அப்படியானால் சவுல் எவ்வளவு பெரியவன், இந்த தாவீது எவ்வளவு சின்னவன். சவுலை விட பெரியவனாய் நிற்கிறான் கோலியாத்து. அந்த கோலியாத்துடைய பார்வைக்கு இந்த தாவீது எப்படி இருந்திருப்பான்? ஒரு சின்ன சிறுவனை போல தோன்றி இருப்பான். அவன் ஏளனம் பண்ணினான், நகைத்தான். அல்லேலூயா. ஆனால் அப்பேற்பட்ட அந்த மகா கோலியாத்தை இவன் சின்ன ஒரு காரியத்தினாலே வீழ்த்தும். காரணம், அவன் யுத்தத்தில் தேறினவன். இந்த சின்ன விஷயத்தை வச்சே இவ்வளவு பெரிய மல்லனாகிய இந்த கோலியாத்தை வீழ்த்தினானே. ஆனால் அவன் பெரிய பெரிய விஷயங்களை கையாண்டால் அவன் என்ன நடக்கும்? ஒரு சின்ன கவுன் கல்லாலே அவன் கோலியாத்து வீழ்த்தப்பட்டானே. ஆனால் அதற்கும் அதிகமான இன்னும் உயர்தரமான ஆயுதங்களை தாவீது கையாண்டால், தாவீது கரங்களில் எடுத்தால் அவனுக்கு முன்பாக இருக்கிற யுத்தங்கள் எப்படி இருக்கும்? ஒன்றுமில்லாமல் போகும். காரணம், தாவீது யுத்தத்தில் தேறினவன். அல்லேலூயா. ஆமென். இன்னொரு நபர் எஸ்ரா. எஸ்ராவை குறித்து வேதம் சொல்லுகிறது,
எஸ்ரா அவன் நியாய பிரமாணத்தில் தேறினவன். அல்லேலூயா. எஸ்ரா 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். 7:6 தானே. இந்த எஸ்ரா தேறின வேதபாரகனாய் இருந்தான். பவுல் சொல்றாரு, அவன் நம்ம தேறினவர்கள் எல்லோரும் இந்த சிந்தையாயிருங்கள் என்று சொல்லி, இந்த சிந்தையாயிருக்க கடவோம். ஆமென். தேறினவர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தாவீது சில விஷயங்கள்ல தேறினவர். இங்க எஸ்ரா சில விஷயங்கள்ல தேறினவர். எஸ்ரா எந்த விஷயத்துல தேறினவராயிருக்கிறான்? வேத நியாய பிரமாணத்தில் தேறினவன். 6வது வசனம் சொல்லு, தேறின வேதபாரகனாயிருந்தான். தேறின வேதபாரகனாயிருந்தான். எதனால இந்த எஸ்ரா ஆமென் வேத பிரமாணத்தில் தேறினவனாயிருந்தான்? எப்படி அவனால் தேற முடிந்தது? தேறினவன் என்றால், வேத பாரகன் என்றால், அவன் வேதத்தை பாராமல் பாராயணம் செய்யக்கூடியவன். அவன் தான் வேத பாரகன். வேதத்தை பார்க்கவே மாட்டாங்க, அவ்வளவையும் கரைச்சு குடிச்சு எங்க வச்சிருப்பாங்க? கையில வச்சிருப்பாங்க. ஆமென். யாருக்கு எப்ப எந்த வசனத்தை பேசணுமோ, எந்த நியாயத்தை சொல்லணுமோ, எந்த பிரச்சனைக்கு எந்த வசனத்தை வைத்து நியாயம் செய்யணுமோ அதை அப்படியே செய்வார். சட்டங்கள் எல்லாம் அவங்க தலையில இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கற்று அறிந்து வைத்திருப்பார். தேறினவர்கள். ஆமென். எஸ்ரா தேறினவர். எதனால எஸ்ராவால் தேற முடிந்தது? 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்னப்படுத்தி இருந்தான்? பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் வேத பிரமாணங்களை நாம் கற்க வேண்டுமானால், அதில் இருக்கிற ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு ஏற்ற பக்குவமா இருக்க வேண்டும். இருதயம் பக்குவப்படாம இருந்தா வேதத்தை நம்ம வாசிக்க முடியாது. எத்தனை பேரால் வேதத்தை ரசிச்சு வாசிக்க முடியும்? வேதத்தை வாசிக்கிறதுல அநேகருக்கு என்ன இல்லை, ரசனையே இல்லை. ஏன் ரசனை இல்லை? ஏதோ 4 வசனத்தை வாசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்கும். அல்லனா காலண்டர்ல பார்த்து அங்கதான் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கும் என்ன வசனம் வாசிக்கணும், அந்த வசனத்தை இன்னைக்கு இந்த வசனம் போதும், இன்னைக்கு இந்த வசனம் தான் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கு, வாசிச்சு திருப்தி அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். சோ அப்படி நம்ம வாசிச்சா யாருக்கு நம்ம உபதேசிக்க முடியும்? யாருக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, உபதேசிக்க முடியாது. ஏன்னா நாமே கொஞ்சத்துல என்ன ஆயிட்டு இருக்கிறோம், திருப்தி ஆயிட்டு இருக்கிறோம். கொஞ்சத்துல திருப்தி ஆயிட்டு இருக்கிறோம். அப்படி கொஞ்சத்துல நாம் திருப்தி ஆகி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, எதையும் கொடுக்க முடியாது. ஆனா இங்க எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதற்கு பக்குவப்படுத்தி இருந்தான்? வேதத்தை ஆராயவும், வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும். இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியம். சில நேரத்துல நம்ம வசனத்தை வாசிப்போம், நம்மை அறியாமலேயே சில வசனம் நம்மை தொடும். சில வசனம் நம்முடைய குற்றத்தை உணர்த்தும். சில வசனம் நமக்கு வாசிக்கும் நம்மை எச்சரிக்கும். சில வசனம் நம்ம வாசிச்சுட்டு இருப்போம், நமக்கு தெரியாது இந்த வசனம் இப்படி பண்ணணும், ஆனா வாசிச்சுட்டே இருப்போம், பட்டுன்னு அந்த வசனம் நம்ம உற்சாகப்படும், எச்சரிக்கும், உணர்த்தும், உற்சாகப்படுத்தும், பயத்தை மாற்றும், சில நேரத்துல பயப்படுத்தவும் செய்யும், இப்படி வசனங்கள் பல விதத்துல நம்மோடு கூட இடைபடும். இங்கே எஸ்ரா
வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவன் ஆராய்ந்து அதை படித்து அறிந்து கற்று தேறி மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு மட்டுமல்ல, முதலாவது அவனுடைய பிளான் என்னவென்றால் அவன் ஆராயணும், அதன்படி செய்யணும். வேதத்தை நாம் ஆராயணும், நாம் படிக்கணும், நாம் அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளணும். எதற்காக? முதற்படி நமக்கு. எஸ்ராவுடைய இருதய பக்குவம் அப்படியா இருந்தது. சில நேரத்தில் நாம் சில வசனங்களை ஆராய்வோம், சில வசனங்களை தேடி கண்டுபிடிப்போம். எதற்காக? மற்றவர்களுக்கு அந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்போம். இப்ப பாரு, வேதத்தில் இப்படி வசனம் இருக்கு, இப்படியாக்கும் வேதம் சொல்லுது அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த வசனம் எங்க இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு சொல்லிக் கொடுக்கும். ஆனா எஸ்ரா அப்படி அல்ல. எஸ்ரா எதற்காக வேதத்தை தேடி தேடி வாசிச்சாரு? எதற்காக ஆராய்ந்தாரு? தனக்காக, தான் அதன்படி செய்யும். வேதம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என்னில் எதை எதிர்பார்க்கிறார், என்னில் எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறதை எஸ்ரா தேடி தேடி வாசித்து ஆராய்ந்து அதன்படி செய்ய தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அதற்கு அப்புறம் அவனுடைய பிளான் என்னன்னா, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் என்ன செய்யணும்? உபதேசி. முதல்ல தான் கடைபிடிக்கணும், அதுக்கப்புறமா உபதேசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறார் எஸ்ரா. ஆமென். நாமும் இந்த மனப்பக்குவத்தில் இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராயணும். ஆமென். அதுக்குடைய ஒத்த வசனங்களை எல்லாம் அவன் கண்டுபிடிக்கணும். வேதம் சொல்லுங்க, வேதத்தை தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் ஜோடு இல்லாமல் இல்ல. எல்லா வசனத்துக்கும் ஒரு வசனத்துக்கு மற்றொரு வசனம் ஒத்த வசனங்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். வாசித்து நாம் அதை பயன்படுத்திக் கொள்வோம் முதலாவது. அதுக்கு அப்புறமா நீதி நியாயங்களை உபதேசிக்கும். நீதி நியாயங்களை உபதேசிக்கும். அல்லேலூயா. ஆமென். இப்படியாக வேதத்தை ஆராயவும், வேதத்தை ஆராய்ந்து அதன்படி தான் செய்யவும், ஆமென், மற்றவர்களுக்கு அதை கற்பிக்கவும், ஆமென், தன்னுடைய இருதயத்தை அதற்கு ஏற்ற விதத்திலே எஸ்ரா பக்குவப்படுத்தி வைத்திருந்ததுனால வேதத்தை அவன் என்ன செய்ய முடிந்தது? ஆராய முடிந்தது. அந்த வேதத்தில் அவன் தேறினவனாய் நிற்க முடிந்தது. அல்லேலூயா. ஆமென். இருதயம் பக்குவம் இல்லாம இருந்தா நம்ம எவ்வளவு வேதத்தை வாசிச்சாலும் தியானிச்சாலும் ஆராய்ச்சாலும் வேதத்திலிருந்து ஒன்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இருதயம் பக்குவம் இல்லை என்று அல்லேலூயா. அதற்கு உதாரணமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். ஒருவன் விதை விதைக்க சென்றான். அல்லேலூயா. 4 விதமான நிலங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. 4 விதமான நிலங்கள். ஆமென். அந்த 4 விதமான நிலங்களும் எதை குறிக்கிறது? 4 விதமான இருதயத்தை குறிக்கிறது. 4 விதமான இருதயம். அல்லேலூயா. ஆமென். அந்த 4 விதமான இருதயத்திலும் 3 ஆமென் விதமான இருதயத்தில் விழுந்த விதைகள் என்ன செய்யவில்லை? பலன் கொடுக்கவும். ஆனால் 4வது ஒரு இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாயிருந்தது? பண்படுத்தப்பட்ட இடமாயிருந்தது. பண்படுத்தப்பட்ட இடம், அதாவது பக்குவப்படுத்தப்பட்ட இடமாயிருந்தது. ஆமென். பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாயிருந்தது. இன்றைக்கு அநேக வழிகளிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், எச்சரிப்பின் சத்தங்களை கேட்கிறோம், கர்த்தருடைய வருகையை குறித்து கேட்கிறோம், பாவத்தை குறித்து, ஆமென், பாவ மன்னிப்பை குறித்து, கர்த்தருடைய நீதி நியாயங்களை குறித்து, கர்த்தருடைய வருகையை குறித்து. இப்படி கடந்த நாட்களில் எல்லாம் கேட்டதற்கு அதிகமாய் இந்த நாட்களில எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய வசனம்
கர்த்தருடைய வசனத்தை சார்ந்த காரியங்கள் ஒலித்து கொண்டிருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆனாலும் அவன் அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தை தொடுகிறதா, அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள போகிறதா, அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன் அவன் இந்த நாட்களில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யவில்லை என்று சொன்னார், அவன் எஸ்ராவின் வாழ்க்கையில எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதற்காக? வசனங்களை ஆராய்ந்து தான் கடைபிடிப்பதற்காகவும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும் பொழுது 3 நிலங்களில் விழுந்த விதை பலன் கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு நிலத்தில் விழுந்தது பலன் கொடுத்தது. அது எந்த நிலம்? ஆமென், பண்படுத்தப்பட்ட நிலம். அல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட இருதயம், பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம். பக்குவப்படுத்தப்பட்ட இருதயத்தில வசனம் விழுந்தால், பக்குவப்படுத்தப்பட்ட இருதயத்தில வசனம் விதைக்கப்பட்டால், ஆமென், அங்கிருந்து அது 30, 60, 100 பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வசனம் ஆமென் நம்முடைய இருதயத்திலே விழுந்து அது பலன் கொடுக்கத்தக்க விதமாய் இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். பொதுவாக இந்த நாட்கள்ல இருக்கிற ஆமென் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், எல்லாவற்றையும் நான் கற்றுவிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததா என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரியாததா, நான் கேட்காததா, நான் பார்க்காததா, நான் வாசிக்காததா, ஆமென், அப்படி ஒரு நிலை நமக்கு வந்து விட்டது. எல்லாவற்றையும் நாம் பூரணமாகிவிட்டோம் என்கிற ஒரு எண்ணம் ஆமென் நமக்குள் ஆமென் அப்படியாய் தழும்பி கொண்டு நிற்கிறது. ஆகவே என்ன செய்ய முடியவில்லை? ஆமென், கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுது அதை அங்கீகரிக்க முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை. ஆனால் எஸ்ரா ஆமென் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஆராய ஆமென் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென். ஆகவே அவன் வேதத்தில் தேறினவனாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பவுல் ஆமென் சொன்னார், ஆமென், தேறினவர்கள், நம்மில் தேறினவர்கள், ஆமென், பிலிப்பியர் 3:15 நம்மில் தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். அப்ப பவுல் யாரா இருக்கிறார்? நம்மில் தேறினவர்கள் என்று பவுல் சொல்ல வேண்டுமானால் பவுல் யாரா இருக்கிறார்? பவுலும் தேறினவர். பவுல் தேறினவர். அல்லேலூயா. பவுல் தேறின நபர் ஆனபடினாலே தான் அவர் சொல்லுகிற நம்மில் தேறினவர்கள், நம்மில் தேறினவர்கள். இப்ப நம்மில் தேறினவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆமென், தேறினவர்கள் என்று சொல்லும் பொழுது தேராதவர்களும் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. முடிந்தவர்கள் வாருங்கள் அப்படின்னா முடியாதவர்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். முடிந்தவங்க எழும்புங்கன்னா முடியாதவங்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இங்க பவுல் சொல்றாரு, தேறினவர்கள் அவன் இந்த சிந்தையா இருங்கள். அப்படியானால் தேராதவர்களும் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. அப்ப நம்மில் தேறினவர்கள் என்று பவுல் சொல்லும் பொழுது ஆமென், பவுல் எந்தெந்த காரியத்தில் எல்லாம் தேறினவர், எந்தெந்த காரியத்தில் எல்லாம் தேறினவராய் இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை நாம் பார்க்கும் பொழுது, பவுல் தன்னுடைய ஆமென் நடைமுறை வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் அவர் தேறின மனுஷன். நடைமுறை காரியங்களில், அன்றாட செயல்பாடுகளில், இன்னும் அன்றாட ஆவிக்குரிய காரியங்களில் இந்த பவுல் ஆமென் தேறின மனுஷன். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:3. நான் யூதன், தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து நானும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். பவுல் எந்த காரியத்தில் எல்லாம் தேறினவர் பாருங்க.
அவன் நான் யூதன். அவன் யூதன் என்று சொல்றதுல ஒரு பெருமை உண்டு. ஏன் யூதன் சொல்றதுல ஒரு பெருமை உண்டுன்னா, யூத ஜனம் மட்டுமே தேவ ஜனம் என்று அறியப்பட்டது. ஆகவே யூதன் என்று சொல்லுவதில் பெருமை. சோ அந்த ஜாதி விஷயத்துல அவன் தேறின ஜாதியன் என்று சொல்ல, ஜாதி விஷயத்துல அவன் தேறின ஜாதியான் என்று சொல்ல. அடுத்து சிசிலியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்தில பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து, கமாலியேலின் பாதத்தருகே அவருடைய உலக பிரகமான எஜுகேஷனை குறித்தும் வேத அறிவை குறித்தும் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. பவுல் தேறினவன் என்றால் கமாலியலின் பாதத்தருகே அமர்ந்து அவன் படிக்கத்தக்க விதத்தில் அவன் தேறினவன். கமாலியலுடைய பாதத்தருகே அல்லது கமாலியலுடைய அந்த எஜுகேஷனை, அந்த கல்வியை சாமானியர்கள் பெற முடியாது. கமாலியலிடத்தில் இருக்கிற கல்வியை அதாவது உலகத்திலே தேசத்திலே உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள், ராஜாக்களுடைய பிள்ளைகள், மந்திரிகளுடைய பிள்ளைகள், பிரபுக்களுடைய பிள்ளைகள், பயங்கரமான செல்வந்தர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இந்த கமாலியலிடத்தில் சென்று கல்வி கற்க முடியும். காரணம், கமாலியலிடத்தில் இருக்கிற கல்வி அவ்வளவு பெயர் பெற்ற கல்வி, உலக பிரகாரமான கல்வியும் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் வேத பிரமாணம் சார்ந்த கல்வியும் அவனிடத்தில் இருக்கு. இன்றைக்கு நம்முடைய தேசங்களில் எத்தனை விதமான கல்விகள் இருக்கிறது. ஒரு காலத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல போனா ஒரே கல்வி, ஒற்றை கல்வி. அங்க தமிழ் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, சரித்திரம் சொல்லி கொடுப்பாங்க, அறிவியல் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் வேற என்ன, எல்லாவற்றையும் ஒரே மொழியில தான் சொல்லி கொடுப்பாங்க. எந்த மொழி அது? தமிழ் என்கிற மொழி. அல்லேலூயா. இன்னைக்கு தமிழ் மொழி மாறிவிட்டது, ஆங்கிலம் புகுந்து விட்டது, அதோடு கூட ஹிந்தியும் புகுத்தப்படுகிறது. இன்னும் அந்த கல்வியின் தரம் எப்படி எத்தனை பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. சாதாரண கல்வி இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்குது, அப்புறம் சிபிஎஸ்இ இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது. இப்படி அந்த கல்வியுடைய தரம் பாருங்க. நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச? அந்த ஸ்கூல் என்ன ஸ்கூலு? சிபிஎஸ்இ ஸ்கூலா, மெட்ரிகுலேஷனா? மெட்ரிகுலேஷன்ல படிச்ச. மெட்ரிகுலேஷனா? என் பிள்ளை என்ன ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பிள்ளை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்குது, என் பிள்ளை ஐசிசி ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்வியுடைய தரம் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. அது போல அன்னைக்கு கமாலியல் கிட்ட படிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க எல்லாரும் போய் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. பயங்கர வசதி உள்ளவர்கள் அவர்கள் தான் படிக்க முடியும். அந்த வகையில இந்த பவுல் யாரிடத்தில் கல்வி கற்ற நபர்? இந்த கமாலியிடத்தில் கல்வி கற்ற நபர். கமாலியிடத்தில் கல்வி கற்கும் பொழுது உலக பிரகாரமான கல்வியும் அவனுக்கு அங்கே கிடைக்கும். அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கமாலியின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டவன். திட்டமும் தெளிவுமாய் அவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 2 கல்விகளும் போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல அவன் என்ன இருக்கிறான்? உலக பிரகாரமான கல்வியிலும் வேத அறிவிலும் அவன் தேறினவன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 27 வரையிலான வசனங்களை நாம் அங்கே வாசிக்கும் பொழுது, பவுல் சுவிசேஷம் அறிவிப்பதில் அதனுடைய பாடுகளை அனுபவிப்பதிலும், சுவிசேஷம் அறிவிப்பதிலும் அதன் பாடுகளை அனுபவிப்பதிலும் அவன் யாராயிருக்கிறான்? தேறின மனுஷன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம், 23வது வசனத்தை வாசிப்போம்.
நான் அதிகமாய் என்ன செய்தவன்? அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அல்லேலூயா. அவன் மற்ற ஊழியக்காரர்களை விட, மற்ற சுவிசேஷங்களை விட இவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறான். அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த 23 27 வரையிலான ஆமென் வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, அவன் சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த காரியத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறான், எவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் வாசிக்க முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தன் பவுல் சொல்லுகிறான், நான் அதிகமாய் என்ன செய்தவன்? அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அதிகமாய். அப்ப அவன் தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்துள்ள வசனங்கள் அவ்வளவும் அவனுடைய நெருக்கங்களை குறித்தே சொல்லப்படுகிறது. சோ இந்த நெருக்கங்கள், இந்த பாடுகள் அந்த காலத்திலே ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, சுவிசேஷம் அறிவித்த சுவிசேஷர்கள் ஆனாலும் சரி, இந்த காலத்திலே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் ஆனாலும் சரி, ஆமென், பவுல் அன்றைக்கு ஆமென் நெருக்கப்பட்டது போல, பிரயாசப்பட்டது போல, உபத்திரவப்பட்டது போல ஆமென் யாருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யவில்லை? உபத்திரவங்கள் வரவில்லை. ஆமென். நாம் ஒருவேளை கேட்கலாம், ஆமென், புதிய ஏற்பாட்டின் காலத்துல சீடர்கள், இயேசுவின் சீடர்களுக்கெல்லாம் என்ன வந்தது? உபத்திரவம் வந்தது. இயேசுவின் சீடர்களில் அநேகர் என்ன செய்யப்பட்டார்கள்? கொலை செய்யப்பட்டார்கள். ஆமென். சுவிசேஷத்து நிமித்தமாய் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆமென், பவுல் சித்திரவதை செய்யப்பட்டார். சித்திரவதை. அவர் கொலை செய்யப்பட்டாலும் அதற்கு முன் சித்திரவதை செய்யப்பட்டார். மற்ற சுவிசேஷர்கள் அல்ல, மற்ற சீடர்கள் ஆமென் அதிகமாய் உபத்திரப்படுத்தப்படவில்லை. அவர்கள் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அதை எதிராளிகள் அதற்கு விரோதமாக நின்று அவர்களை பிடித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? பல விதங்களிலே கொலை செய்தார்கள். ஆனால் பவுலை கொலை செய்வதற்கு முன் பல விதங்களிலே அவன் உபத்திரவப்படுத்தப்பட்டான், அவன் சித்திரவதை செய்யப்பட்டான், அவன் நெருக்கப்பட்டான், அதிக பிரயாசப்பட்டான். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், நான் மற்ற எல்லாரிலும் அதிகமாக என்ன செய்யப்பட்டவன்? பிரயாசப்பட்டவன். சோ ஆமென், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அதற்கு ஆமென் அதற்காய் அவன் பட்ட பிரயாசங்களில் அவன் தேறினவன். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், நம்மில் தேறினவர்கள், நம்மில் தேறினவர்கள். மீண்டும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அவன் 1 கொரிந்தியர் 14:18 நாம் வாசிக்கும் பொழுது, அவன் ஆவிக்குரிய வரங்களில், ஆவிக்குரிய வரங்களில் அவன் யாராயிருக்கிறான்? தேறினவனாயிருக்கிறான். 1 கொரிந்தியர் 14 ஆமென் 18வது வசனம். உங்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இதற்கு முன்பின் வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, ஆமென், இந்த பவுலிடத்தில் அநேக வரங்கள் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய வரங்கள். ஆமென். பல பாஷைகளை பேசக்கூடிய ஆமென் வரமும் இருக்கிறது. ஆமென். அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடிய ஆமென் அந்த பாஷை வரம் அவன்கிட்ட இருக்கிறது. அதே போலவே அவன் மறு பாஷைகள், அநேக பாஷைகளை பேசத்தக்க அவன் திறமையும் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் சொல்லுவார், நான் ரோமனுக்கு ரோம, யூதனுக்கு யூதன். அப்ப ரோமல போனா அங்க என்ன மொழி பேசுவாங்களோ அந்த மொழி பேச அவனுக்கு தெரியும். ஆமென். யூதயாவுல வந்தா யூத ஜனங்களோடு கூட என்ன மொழி பேசணுமோ அது அவனுக்கு தெரியும். அவனுக்கு பல மொழிகள் தெரிந்தவன் இந்த ஆமென் போல். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆமென், நான் தேறினவன், பல மொழிகளில் நான் தேறினவன், பல வரங்களில் நான் தேறினவன். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்மையும் இந்த பவுல் என்ன நினைக்கிறார்னா, நாமும் அந்த மாதிரி தேறினவர்களாய் இருக்க வேண்டும். தேறினவர்களாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிலிப்பியர் 4:11-12 வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், வாசிப்போம்.
ஆ ஆ ம் ஆ தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பவுல் தேறி இருக்கிற விஷயத்தை பாருங்க. ஆமென். ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருப்பேன், நான் மனரம்யமா இருப்பேன். இது ஒரு தேறின அனுபவம். எல்லோராலும் எல்லா நிலைமையிலும் எப்படி இருக்க முடியாது, மனரம்யமா இருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அவன் 10 பயங்கரமான அற்புதங்களை செய்து 10 விதமான மிக கடினமான வாதைகளை எகிப்து அவன் நாட்டில ஆண்டவராகிய கர்த்தர் செய்து அற்புதமாய் அந்த ஜனங்களை விடுவித்துக் கொண்டு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, பெரிய ஒரு ப்ராமிஸை கொடுத்து, அவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்து அந்த தேசத்துக்கு நேராய் அழைத்து சென்றார். கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூடவே இருந்தார். ராத்திரி வேளையில அக்னி ஸ்தம்பமாக, பகல் வேளையில மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூடவே இருந்தார். எகிப்திலிருந்து சேனை புறப்பட்ட பொழுது அவன் கர்த்தரும் அவர்களோடு கூட புறப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எவ்வளவு காலம் இவர்கள் எகிப்திலே இருந்தார்களோ அவ்வளவு காலமும் தேவனாகிய கர்த்தரும் அவர்களோடு கூட இருந்திருக்கிறார். யாக்கோபு எகிப்துக்கு போவதற்கு தயங்கின பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நீ போ, நானும் உன்னோடு கூடவே வருவேன். என்னைக்கு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட எகிப்துக்கு போனானோ அன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தரும் இந்த யாக்கோபோடு கூட எகிப்துக்கு போனாரு. இந்த யாக்கோபுடைய குடும்பம் எகிப்திலே பலுகி பெருகி லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆவது வரைக்கும் அவன் கர்த்தர் அவர்களோடு கூடவே தான் இருந்தார். பல நெருக்கங்கள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனால் எகிப்தியர்கள் அவருடைய பெருக்கத்தை அவன் குறைக்க நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அதிகரித்தார்கள். அந்த அதிகரித்த லட்சக்கணக்கான ஜனம் வாக்களிக்கப்பட்ட கானானுக்கு வரும் பொழுது அவன் தேவனாகிய கர்த்தர் கூடவே இருந்தார். ராத்திரியிலும் பகலிலும் கூடவே இருக்கிறார். தேவன் கூடவே இருக்கிறார் என்பதை பகிரங்கமாய் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். ராத்திரி வேளையில ஆமென் வெளிச்சம் தேவை. வனாந்தரத்தில் எங்கிருந்து வரும் வெளிச்சம்? நிலா வெளிச்சம் என்னைக்கு இருக்குமா? இருக்காது. ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடம் எல்லாம் என்னவா இருந்துச்சு? வெளிச்சமா. கர்த்தர் சொல்ல, நான் உங்களுக்கு இரவுல வெளிச்சமாய் இருப்பேன். அப்ப தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாய் அவர்களுக்கு பிரகாசித்தார். பகல் வேளையில பயங்கரமான வெயில். ஆமென். பாலைவனம் போல இருக்கக்கூடிய இடத்துல ஆமென் கர்த்தராகிய தேவன் இவர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி ஒரு நிழல் இருந்துட்டே இருக்கும். நிழல் நமக்கு இப்ப தெரியும், வெயில் அடிக்குதுன்னா ஒரு மரம் நிக்கணும், அந்த மரத்துடைய நிழல் பக்கத்துல இருக்கும். மரத்துடைய நிழல் நமக்கு தெரியும், இந்த நிழல் இந்த மரத்துடைய நிழல் ஆகும் அப்படின்னு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வனாந்தரம் வழியா போகும்போது ஆமென் நிழல் இருந்தது. நிழல். ஆனா அங்க மரத்து நிழல் அல்ல அது. ஆமென். எதுல உள்ள நிழல், எதிலிருந்து இந்த நிழல் வருகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நிழல் இருக்கிறது, ஆனால் எதிலிருந்து அந்த நிழல் வருகிறது அவங்களுக்கு தெரியும். எதிலிருந்து நிழல் வருகிறது? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த நிழல் ஒரு மரத்திலிருந்து எப்படி, ஒரு மரம்னா நிழல் வர்றது போல ஆமென் இப்ப இவர்களுக்கு நிழல் வருகிறது. அது எதிலிருந்து? தேவனிலிருந்து இவர்களுக்கு. இவ்வளவு நெருக்கமாய் கர்த்தர் இருந்தும் ஆமென் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். மனரம்யமாய் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை?
இருக்க முடியவில்லை. மனரம்யமாயிருந்தார்களா? இருக்கல, முறுமுறுத்தார்கள். ஆமென். கறி வேணும்னு கேட்டாங்க. ஆமென். கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, கேட்டதெல்லாம் கொடுத்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? முறுமுறுத்தவர்கள் ஒருவர் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகவில்லை. அதனாலதான் பவுல் இங்க நமக்கு சொல்றாரு, ஆமென், தேறினவன், நான் தேறினவன், சபையே, ஆமென், சபையும் தேறின சபையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் எதில் தேறினவன்? பவுல் சொல்லுகிறார், ஆமென், நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருப்பதில் நான் தேறினவன், நான் தேறினவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டும், ஆமென், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டும், அவர்கள் என்ன செய்யவில்லை? மனரம்யமாய் இருக்கவில்லை. அந்த விஷயத்தில் அவர்கள் தோற்று போனார்கள், தேறவில்லை. அவர்கள் தேறாததுனால் என்ன நடந்தது? கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கவில்லை. ஆமென். சபையும் ஒருவேளை தேறாமல் போனால் எங்க பிரவேசிக்க முடியாது? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கானான், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கானான் எங்க இருக்குது? அந்த கானானுக்கு என்ன பேரு? என்ன பேரு? நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கானானுக்கு என்ன பேரு? பரலோகம். ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் மனரம்யமா இருக்கல, அவங்க அந்த விஷயத்துல தேறல, தோத்து போனாங்க. அதனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க. அதனாலதான் பவுல் நமக்கு அல்லேலூயா, மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஆமென். ஆகவே நான் தேறினவன், சபையும் தேறின சபையா இருக்க வேண்டும். 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இது பவுலுடைய தேறின அனுபவம். ஆமென். இன்னைக்கு சபை மக்களாகிய நாம், ஆமென், தாழ்ந்திருக்கவும் என்ன செய்யணும்? தெரியணும், அதுலயும் நம்ம தேறணும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு தாழ்ச்சி வருதுன்னா அந்த விஷயத்துல நம்ம தோற்று போனோம்னா தேறினவங்க கூட நிக்க முடியாது, தேறினவங்க கூட நிக்க முடியாது. அப்ப கொஞ்சம் தாழ்ச்சி வந்துனாலும் நம்ம மனரம்யமா இருக்கும். பவுல் சொல்றாரு, எந்த நிலையிலும் நான் எப்படி இருக்க கற்றுக்கொண்டேன்? மனரம்யமா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்ச்சி வந்தாலும் மனரம்யமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. ஆமென். அடுத்து, ஆமென், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க, நல்ல வாழ்க்கை கிடைச்சுன்னு சொல்லிட்டு, ஆமென், அப்படியே ஒரு கமன், பெருமை, ஆமென், மேட்டிமை எல்லாம் இல்லாம அந்த இடத்துல எப்படி இருக்க தெரியும்? ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு தெரியுமா? ஆமென். ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஒரு சின்ன ஒரு வாழ்வு வந்துன்னா அப்புறம் நம்மளை பிடிக்கவே முடியும். அதுக்கப்புறம் நினைப்பெல்லாம் எப்படி? நம்ம பிறக்கும் போதே நம்ம கோடீஸ்வரனுக்கு பிள்ளையா பிறந்தது போங்க. மெட்டிமை, பெருமை. ஆனா பவுலுங்க சொல்றாரு, நான், ஆமென், அல்லேலூயா, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்படின்னா நல்ல வாழ்க்கை எனக்கு வந்தாலும், நிறைவான ஆசீர்வாதம் வந்தாலும் நான் எப்படித்தான் இருப்பேன்? மனரம்யமா தான் இருப்பேன். அப்பவும் மற்றவங்கள கூட ரம்யமா இருப்பேன். அப்பவும், ஆமென், சபை மக்களோடு கூட ரம்யமா இருப்பேன். அப்பொழுதும், ஆமென், ஏழைகளோடு ரம்யமா இருப்பேன். எல்லாவற்றிலையும் இணக்கமா இருப்பேன். ஆனா இன்னைக்கு சபை எப்படி இருக்குது? ஆமென். சில காரியங்கள்ல ஒரு சின்ன உயர்வு வந்து விட்டால் அப்புறம் யாரோடையும் பேச மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல, சபை மேட்டர்னாலும் மற்ற எந்த விஷயம், சின்ன சின்ன மேட்டர்ல எல்லாம் பங்கு கொள்ள மாட்டாங்க. அவங்க லெவலுக்கு அப்ப நின்னுக்கிடுவாங்க. ஆமென். அது தேறாத அனுபவம். தேர்ன அனுபவம்னா எந்த நிலையில கர்த்தர் நம்ம எவ்வளவு உயர்த்தினாலும் எப்படி இருக்கணும்? ரம்மியமா இருக்கணும். ஆமென். அடுத்து, எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் திருப்தியா இருப்பேன். ஆமென். எவ்விடத்திலும் திருப்தியா இருப்பேன், எல்லாவற்றிலும் திருப்தியா இருப்பேன், எல்லாவற்றிலும். ஆமென். கொஞ்சம் முன்னாடி நம்ம வாசிச்ச வசனம், ஆமென்,
பவுல் உபத்திரவப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயத்துல எங்கேயாட்டும் பவுல் அவர் முறுமுறுத்ததாகவோ கர்த்தர் மேல குற்றம் சாட்டினதாகவோ எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. பயங்கரமாய் உபத்திரவத்துக்கு அவர் உட்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்திலும் எப்படித்தான் இருந்திருக்கிறார்? மனரம்யமா இருந்தார். ஒரு இடத்துல அடிச்சு நொறுக்கி இழுத்து கொண்டு வெளியே போட்டாங்க. செத்துட்டான் விட்டுருவோம் போ அப்படின்னு விட்டுட்டு போனாங்க. செத்துட்டான் விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்க அவங்க போயிட்டாங்க. இவன் எழுப்பி நேர போய் தேவாலயத்துல நின்று பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அடி ஓத்த சரியா வாங்கிட்டான். செத்துட்டான் நினைச்சிட்டு விட்டுட்டு போனான். இவன் எழுப்பி கொஞ்சம் அந்த பக்கம் தேவாலயம் இருக்கு அங்க போய் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இது எப்படி சாப்பிடும்? இதுதான் பவுல் தேறின அனுபவம். எந்த நிலையிலும் நான் எப்படி இருப்பேன்? உண்மையா இருப்பேன். எந்த இடத்திலையும் நான் ரம்மியமா இருப்பேன். புதிய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய அநேக புஸ்தகங்களும் அதிகப்படியான புஸ்தகங்கள் யார் எழுதினது? நிருபங்களை யார் எழுதினது? பவுல் எழுதினார். அதில் நிறைய நிருபங்களை அவர் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு எழுதினார். சிறைச்சாலையில் இருந்து கொண்டு சிறைச்சாலையில் இருந்துட்டு கவிதை எழுதுவாங்க, சோக கதைகள் எழுதுவாங்க. ஆனா பவுல் என்ன எழுதுறாரு? பவுல் ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எழுதுறாரு. பவுல் யார் நிமித்தமாய் உபத்திரப்படுத்தப்படுகிறாரோ அவருக்காக எழுதுகிறார். நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செய்ததுனால நமக்கு ஒரு தீமை நம்மளை பிடிச்சி ஜெயில போட்டுட்டான்னு வைங்க. யாருக்கு நம்ம நன்மை செய்தோமோ அது யாரோ ஒருவருக்கு தீமையா இருந்ததுனால நம்ம தூக்கி ஜெயில போட்டாங்கன்னா நம்ம யாருக்கு நன்மை செய்தோமோ அவங்கள புகழ்ந்துட்டா இருக்கோம். என்ன நன்மை? ஒன்னாலதான் எனக்கு இந்த கதின்னு சொல்றேன். ஆனா பவுல் என்ன செய்கிறாரு? யார் நிமித்தமாய் அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார்? இயேசு நிமித்தமா. அந்த இயேசுவையே திரும்பவும் என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு புகழ்த்தி சொல்றாரு. அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. சிறைச்சாலையில் இருந்து கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நமக்கு இது முடியுமா? இது நமக்கு முடியணும். இது நமக்கும் சாதிக்கணும். அப்பதான் நாமும் பவுலோட கூட என்ன செய்ய முடியும்? சேர்ந்தது என்று தேறினவர்கள் என்று நிற்க முடியும். தேறினவர்கள். அல்லேலூயா. ஆமென். தேறினவர்கள். அடுத்த வசனம், பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டது. எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கை எப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டால் நான் எப்படித்தான் இருப்பேன்? மனரம்யமாய்த்தான் இருப்பேன். அந்த நிலைதான் எந்த நிலை? தேறின நிலை. தேறின நிலை. ஆமென். நம்ம இந்த வசனத்தோடு கூட சேர்த்து ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் தேறினவர்களா? ஆமென். நாம் தேறினவர்களா? ஒருவேளை தேறின மாதிரி நமக்கு தோணல. ஆமென். ஒருவேளை நமக்கு சந்தேகம் வருதுன்னா, ஆமென், நான் ரம்மியமா இல்லையே, எனக்கு தாழ்ந்திருக்க தெரியலையே. ஆமென். ஒரு ஆள் ஒண்ணு பேசிட்டுன்னா என்னால என்ன பண்ண முடியல? தாழ்ந்திருக்க முடியலையே. ஆமென். கொஞ்சம் வாழ்வு வந்துட்டுன்னா அடங்கி இருக்க முடியலையே, தாழ்மையா இருக்க முடியலையே, எவ்விடத்திலும் எல்லா விதத்திலும் திருப்தியா இருக்க எனக்கு முடியலையே. கொஞ்சம் குறைச்சல் வந்துட்டுன்னா எனக்கு முறுமுறுப்பு வருத. ஒரு ஜெபத்துக்கு உடனே பதில் வரலாம், முறுமுறுப்பு வருத. ஆமா, என் கூட்டு சகோதரர்களோடு கூட எனக்கு முறுமுறுப்பு வருது, விசுவாசிகளோட முறுமுறுப்பு வருது. எனக்கு திருப்தியா இருக்க முடியல அப்படின்னு நமக்கு தோணுதா? ஆமே. பட்டினி வந்துட்டுன்னு சொன்னா முறுமுறுக்கிறோமா? கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பவுல் சொல்லுகிறார், தேறினவர்கள் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த சிந்தையாய் இருக்க வேண்டும் என்பதை ஆமென் அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் நாம் கேட்ட வசனத்துக்கு ஏற்ப ஆண்டவரே, பவுல் எல்லாவற்றிலும் தேறினவராயிருந்தார், என்னையும் தேறினவனாக்கும். ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? தாவீது தேறினவனாயிருந்தார். கர்த்தராகிய தேவன்
அவனை தேறினவன் ஆக்கினான். அவன் தேறினவன் ஆவதற்கு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. அவன் ஒரு யுத்த வீரன் ஆவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதற்கான பிரத்யேக பயிற்சிகள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு ராஜா ஆவதற்கான எந்த விதமான அப்பியாசங்களும் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் காட்டில் வளர்ந்தான், ஆடு மாடுகளோடு சஞ்சரித்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை தேறினவனாக்கினார். ஆமென். சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல. நம்மையும் கர்த்தர் தேறினவர்களாக்க முடியும். அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்தார். எந்த சூழ்நிலையிலும் தாவீது மனரம்யமாய் இருந்தபடியினாலே தான் தேவனாகிய கர்த்தர் தாவீதை அவனுடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்க முடிந்தது. அவன் தன் தகப்பனாரையோ தாயாரையோ தன்னுடைய தமையனார்களையோ குற்றம் சொல்லி, ஏன் என்னை இந்த வனாந்தரத்துக்கு அனுப்பினார்கள், என் தமையர்களை எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில உட்கார வச்சுட்டு ஏன் என்ன இந்த வனாந்தரத்தில் அனுப்புனாங்க அப்படிங்கிற கேள்வியோடு கூட அவன் முறுமுறுத்து கொண்டிருந்திருப்பானேயானால் கர்த்தர் அவனை யுத்தத்திற்கு பழக்குவித்திருக்க முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவன் பவுலை போல மனரம்யமாயிருந்தான். கர்த்தர் அவனை யுத்தத்திற்கு பழக்குவித்து அவனை தேறினவனாக்கினான். சவுலால் செய்ய முடியாததை சின்னம் சிறுவனாம் தாவீதால் கர்த்தர் சாதிக்க வைத்தார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல. கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை உருவாக்குவாரே ஆனால், ஆண்டவர் நம்மை பழக்குவிப்பாரே ஆனால் நாமும் தேறினவர்களாக நிற்க முடியும். நாமும் தேறினவர்களாக நிற்க முடியும். ஹல்லேலூயா. எஸ்ரா தேறின மனிதன். ஏன் தேறின மனிதனாயிருந்தான்? அவனுடைய இருதயம் பக்குவப்பட்டிருந்தது. அவன் வேதத்தை ஆராய, வேதத்தின்படி செய்ய, தான் ஆராய்ந்த தான் செய்த அதே காரியங்களை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்கிற விஷயத்துல அவனுடைய இருதயம் பக்குவமாயிருந்தது. நம்முடைய இருதயம் எவ்வளவு பக்குவமாயிருக்கிறது? கர்த்தரிடத்துல சமர்ப்பித்து, ஆண்டவரே, அவன் கேடும் திருக்குள்ளதுமான இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கேடும் திருக்குள்ளதுமான இருதயமாகிய என்னுடைய இருதயத்தை எஸ்ராவின் இருதயத்தை போல பக்குவமாக்கும் ஐயா, பக்குவமாக்கும் ஐயா. நானும் உம்முடைய வேதத்தை ஆராயணும், நானும் உம்முடைய வேதத்தின்படி நடக்கணும். நாம் எத்தனை வருடமாய் கிறிஸ்தவர்களாயிருக்கிறோம், எத்தனை வருடமாய் விசுவாசிகளாயிருக்கிறோம். வேதத்தின்படி நடக்க நம்மால் முடிகிறதா? வேதத்தின்படி நடக்க நம்மால் முடிகிறதா? ஆமென். எஸ்ரா ஆமென் வேதத்தின்படி நடந்தான். ஆமென். காரணம், நடக்கணுங்கிற விதத்துல இருதயத்தை பக்குவமாய் வைத்திருந்தார். நம்முடைய இருதயம் பக்குவமாய் இருக்கிறதா? நம்முடைய இருதயம் பக்குவமாய் இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, என் இருதயத்தை பக்குவப்படுத்தும் ஐயா. நல்ல நிலத்தில விழுந்த விதையானது 30, 60, 100 பலன் கொடுத்தது. நல்ல இருதயம், பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம், பண்படுத்தப்பட்ட இருதயத்தில வசனம் விழுந்தா அது பலன் கொடுக்கும். என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா, என்னுடைய இருதயத்தை பண்படுத்துங்கப்பா. வசனங்கள் என்கிற விதை எத்தனையோ வருடங்களாக என் இருதயத்துல விழுந்துட்டு இருக்குது. ஆனா இன்னும் பலன் கொடுக்கல, போதுமான அளவுக்கு பலன் கொடுக்கல. ஆமென். ஆண்டவரே, 30 மேனியும் பலன் கொடுக்கிறது, 60 மேனியும் பலன் கொடுக்கிறது, 100 மேனியும் பலன் கொடுக்கிறது. ஆண்டவரே, என்னில் விழுகிற வசனங்கள் முளைத்தெழும்பி 100 மேனி பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் இன்னும் அது சாத்தியமாகவில்லை. அது சாத்தியமாகத்தக்க விதத்திலே என் இருதயத்தை பக்குவப்படுத்தும், என் இருதயத்தை பண்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. பவுலுடைய இருதயம், ஆமென், அது பக்குவப்படுத்தப்பட்ட இருதயம். பவுல் தேறின மனுஷன். அநேக விஷயங்களில் அவர் தேறின மனுஷன். பாடுகள் அனுபவிப்பதில் அவர் தேறினவர், சுவிசேஷம் அறிவிப்பதில் தேறினவர், கஷ்டங்களை சகிப்பதில் தேறினவர்.
ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், தேறினவர்கள் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். இந்த சிந்தையாய் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை தேறினவனாக்கும் என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வோமே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வசன பகுதிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பவுலோடு சேர்ந்து நின்று கொண்டு நாமும் தேறினவர்களாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவீது தேறின மனுஷனாயிருந்தான். எஸ்ரா தேறின மனுஷனாயிருந்தான். ஆமென். பவுல் தேறின மனுஷனாயிருந்தான். பவுலோடு கூட நின்ற அநேகர் தேறினவர்களாயிருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மையும் தேறினவர்களாய் நிறுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் கர்த்தாவே, மட்டுமாய் உம்முடைய திரு சமூகம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக காரியங்களை நாங்கள் தியானிக்க சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்பின் கர்த்தாவே, பவுல் சொல்லுகிறார், நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம் என்று சொல்லி. பவுல் தேர்ன மனுஷனாய் இருந்தார். எஸ்ரா தேர்ன மனுஷனாய் இருந்தார். தாவீது தேர்ன மனுஷனாய் இருந்தார்கள். அவர் தேர்கிற அனுபவங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நாமத்திற்கு மகிமையாகவும் காணப்பட்டது. நாங்களும் அதுபோல கர்த்தாவே என்னென்ன விஷயங்களில நாங்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டுமோ அந்தந்த காரியங்களில நாங்களும் தேறினவர்களாய் இருந்து பவுலோடு கூட நின்று கொண்டு நாங்களும் தேறினவர்கள் என்று மனப்பூர்வமாக தைரியமாய் சொல்லத்தக்க விதத்தில் ஆண்டவர் எங்களை எல்லா விஷயத்திலும் தேறி நிற்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும் கிருபையில் மறைத்துக் கொள்ளும் நன்மைகள் நான் நிரப்போம். சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். எல்லோரையும் கர்த்தருடைய கிருபையினால மறைத்துக் கொள்ளும். இந்த வெயில் நிமித்தமாய் கர்த்தாவே எந்த விதமான நோய்களோ ஆமென் பிரச்சனைகளோ யாருக்கும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் பலவான்களாயிருக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா நன்மைகளாம் நிரப்பும். இந்த ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிக நமைக்கும் யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாம் தேவனுடைய அன்பும் குமாரனாம் இயேசுவின் கிருபையும் நம்மை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நாம் யாவரோடும் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களோடும் கூட உண்டாயிருப்பதாக. ஆமென்.